கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். 7 மாசமும் கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாக பாதுகாத்து ஆசீர்வதித்து புதிய மாசத்துக்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாசத்திற்காக தேவன் நமக்கு தெரிகிற வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். யாரெல்லாம் இந்த மாசம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னால் வளர முடியலன்னு சொல்லி யாராவது யோசிக்கிறீங்களா? இல்லை குடும்பத்துக்குள்ளே பலவிதமான தேவைகள் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். சகலத்தையும், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இது ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஐயா, இந்த பூமியில நம்ம இருக்கிறோம், நமக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்குன்னா என்ன செய்யணும்? வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அவர் சகலத்தையும் புதிதாக்கும் போது நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, ஒருவேளை ஒரு தலைமுறை 2 தலைமுறை அப்படியே கிடக்கும், கட்ட முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, இடிந்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள், புதிதாய் கட்டுவார்கள். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நெடுங்காலம் பாலாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இந்த மாசம் மறுபடியும் நம்மளை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, என்னென்ன பகுதியிலே வளர முடியாமல் இருக்கோ எல்லா பகுதியிலையும் வளர தேவன் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 104:3 104ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். தேவனுடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருப்போம். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாத அளவுக்கு தடை இருக்கா? தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25 முதல் 27 ஆகிய வசனங்களிலே, நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நம்மளை சுத்திகரித்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயம், புதிய வாழ்க்கை, புதிய தரிசனம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரன்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? தேவன் நமக்கு புதிய ஹார்ட் தருகிறார், புதிய ஆவியை தருகிறார், சதையான இதயத்தை தருகிறார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நம்ம இருதயத்துக்குள்ளே அவருடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி
செய்யவும் பண்ணுவேன். புதிய ஏற்பாட்டிலே யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்ல. பிதாவாகிய தேவன் அன்பா இருக்கிறார், குமாரனாய் இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார், பரிசுத்த ஆவியார் அன்பா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா அன்பா இருக்கணுமா? நமக்கு புதிய இருதயம், புதிய ஆவியை ஏன் தருகிறார் என்று பார்க்கும்போது அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளணும், அவருடைய நியாயங்களை கை கொள்ளணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அன்பு கூறணுமா? ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்ல. அன்பு கூறுறவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ரோமர் 12:2 இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நிறைய நேரத்தில் எதனால அன்பு கூற முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் போய் சிக்கி கொண்டிருப்பாங்க. அது வேண்டாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இருதயம் புதிதாக்கப்படணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:16 எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஆகாரம் என்ன அப்படின்னா வசனம் தான் ஆகாரம். இந்த வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். 1 பேதுரு 2:2-3 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதையும் நாம் வாசிப்போம், தியானிப்போம். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின. பழைய காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது எபேசியர் 4:22 எழுதப்பட்டிருக்கு. முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யாய் பேச கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முந்தின நடக்கக்கூடிய பழைய வாழ்க்கை, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், அந்த பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் களைந்து போட்டு அதெல்லாம் வேண்டாம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி உண்மை, நீதி, பரிசுத்தம் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா உண்மை, பரிசுத்தம், நீதி. பொய் பேச மாட்டான், பொய்களை களைந்து போட்டு பரிசுத்தம் வாழ்ந்து தீர்மானம் பண்ணியாச்சு அப்படின்னா அசுத்தத்தில் போக மாட்டான். நீதியை பின்பற்ற ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அநீதியான காரியங்கள் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:9-10 ஆகிய வசனங்களிலே ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, பழைய மனுஷன் பழைய வாழ்க்கை அதெல்லாம் ஃபுல்லா களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷன் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று தீத்து 3:5 எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:2-3 ஆகிய வசனங்களிலே சகல துர்க்குணத்தையும் சகலவித கவடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, அந்த பழைய வாழ்க்கையினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகல துர்க்குணம், சகலவித கவடு, சகலவித வஞ்சகங்கள், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதல். புறங்கூறிட்டே இருப்பாங்க, பொறாமையாக இருப்பாங்க. வஞ்சகங்கள், கவடு, துர்க்குணம் இதெல்லாம் பழைய வாழ்க்கை. அந்த பழைய காரியங்கள் இதெல்லாம் களைந்து போட்டு ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாருங்கள். வசனத்தின் மேல் வாஞ்சை.
வசனத்தின் மேலே வாஞ்சையா இருக்கும்போது தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்கிறார். தேவன் சகலத்தையும் புதிதாக்கும் போது நம்ம குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ரோமர் 6:4 நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம புதிய வாழ்க்கையை வாழணும், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு. பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு முடிஞ்சிட்டு இப்ப நம்ம புது சிருஷ்டியா இருக்கும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னா பழைய காரியங்களை யோசிக்க வேண்டாம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பழைய வாழ்க்கையோ, பழைய ஃப்ரெண்டோ, பழைய தேவையில்லாத காரியங்கள் எதுவுமே வேண்டாம். தேவன் மூலம் மறுபடியும் புதுசாக ஆசீர்வதிப்பார். மறுபடியும் கட்டப்படும். இடிந்து கிடந்த காரியங்கள் எல்லாமே மறுபடியும் கட்டப்படும். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு புது ஹார்ட், புது ஆவி, புதிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. புதிய மாசத்துல ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த மாசத்துக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில சகல காரியத்தையும் கர்த்தர் புதிதாக்கி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாமே பரிபூரணமா ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டும், வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. கையின் கீழே ஆசீர்வதிங்கப்பா. அப்பத்தின் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபாபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. சிரசின் மேல் ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வு சகலமான ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுங்க. உங்க நாமமே வளட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கொடுத்துருங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9442504351 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.